AWS ரவுட் 53 பார்ட் 2. நம்ம ஏற்கனவே ரவுட் 53 உடைய பேசிக் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ரவுட் 53ல் பாலிசி இருக்குது. அந்த பாலிசியை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறம் ரவுட் 53ல் ஒரு டொமைன் நேமை எப்படி கிரியேட் பண்ணி ரன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம ஏற்கனவே GoDaddyயில் ஒரு நேம் வாங்கியிருக்கோம். bitnets.live அப்படிங்கிற நேம் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கோம். இந்த நேமை யூஸ் பண்ணி ரவுட் 53க்குள்ளார நம்ம ஜோனை கிரியேட் பண்ண போகிறோம். ஜோனை கிரியேட் பண்ணிவிட்டு GoDaddyயில் போயிட்டு உங்கள்கிட்ட யாராவது bitnets.live அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்கள ரவுட் 53 DNSக்கு அனுப்பிவிடு அப்படின்னு உள்ளுக்குள்ளார கான்ஃபிகர் பண்ணிவிடுவோம். அப்படி கான்ஃபிகர் பண்ணிட்டோம்னா யார் bitnets.live அப்படின்னு டைப் பண்ணாலும் அவங்க GoDaddyக்கு தான் போவாங்க. அங்கேருந்து ரவுட் 53க்கு வந்துடுவாங்க. ரவுட் 53க்குள்ளார நம்ம ஒரு வெப் சர்வரை ரன் பண்ணி அந்த வெப் சர்வருக்கு www அப்படிங்கிற ரெக்கார்டை கிரியேட் பண்ணிவிட்டு நாம் ரன் பண்ணக்கூடிய வெப் சர்வருடைய IP அட்ரஸை டைப் பண்ணுவோம். இப்போ யூசர் bitnets.live அப்படின்னு ப்ரௌசரில் டைப் பண்ணாங்கன்னா GoDaddyக்கு போயிட்டு ரவுட் 53க்கு வந்துட்டு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ரெக்கார்டை பார்த்து அந்த IP அட்ரஸை ஓப்பன் பண்ணி அவங்களால வெப் சர்வரை அக்சஸ் பண்ண முடியும். அப்படி அக்சஸ் பண்ணும்போது அவங்க www bitnets.live அப்படின்னு டைப் பண்ணியே AWSல நாம் ரன் பண்ணக்கூடிய வெப் சர்வரை அக்சஸ் பண்ண முடியும். அது எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். நீங்கள் ஏற்கனவே நேமை ரிஜிஸ்டர் பண்ணலைன்னா AWSலேயே உங்களுக்கு நேமை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. AWSுடைய ரவுட் 53 அப்படிங்கிற DNS ஒரு மேனேஜர் சர்வீஸு. அதனால் அந்த DNSஐ முழுக்க அவங்களே மேனேஜ் பண்ணிக்குவாங்க. இந்த சர்வீஸு ஹைலி அவைலபிளாக இருக்கும். ஹெல்த் செக் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இருக்குது, ஃபெயில் ஓவர் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. இது ரெண்டும் நம்ம பாலிசியில் கான்ஃபிகர் பண்ணுவோம். அதை எப்படி கான்ஃபிகர் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். லேட்டன்சி பேஸ்டு ஜியோ லொக்கேஷன் ரவுட்டிங் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது. நம்ம யூஎஸில் ஒரு வெப்சைட்டை ரன் பண்ணுறோம்னா அங்கே யாராவது வெப்சைட்டுடைய நேமை டைப் பண்ணாங்கன்னா யூஎஸில் இருக்கக்கூடிய வெப்சைட்டுக்கு அனுப்பும். அதே வெப்சைட்டை நம்ம இந்தியாவிலையும் ரன் பண்ணுறோம்னா இந்தியாவில் யாராவது வெப்சைட்டுடைய நேமை கேட்டாங்கன்னா இந்தியாவில் ரன் ஆகக்கூடிய வெப் சர்வருக்கு அனுப்பும். அதாவது லேட்டன்சி பேஸ்டு எந்த இடத்துல வெப் சர்வரை அக்சஸ் பண்ணால் யூசருக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து அந்த லொக்கேஷனுக்கு அனுப்பிடும். அந்த ஒரு காரணத்தினால நம்ம வெப் சர்வரெலாம் ரன் பண்ணுறோம்னா யூஎஸில், யூரோப்பில், ஏஷியாவில், ஆஸ்திரேலியாவில் இந்த மாதிரி வேறு லொக்கேஷனில் ரன் பண்ணோம்னா வேர்ல்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வெப் சர்வரை ஃபாஸ்ட்டாக அக்சஸ் பண்ணிக்குவாங்க. ரவுட் 53க்குள்ளார ப்ரைவேட் DNSம் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ரவுட் 53 யூஸ் பண்ணுறதா இருக்கக்கூடிய பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ரவுட் 53 அப்படிங்கிற DNSஐ மில்லியன்ஸ் ஆஃப் ரிக்வஸ்ட் வந்தாலும் யூசருக்கு கேட்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை இமீடியட்டாக அனுப்பும். 100% எப்பயுமே ரன்னிங்கில் இருக்கும். உள்ளே ரன் ஆகக்கூடிய சர்வீஸ் கூட இதை அவங்க இன்டிகிரேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஸ்டார்டிங்கில் எதுவும் பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. டொமைனை ரிஜிஸ்டர் பண்ணுறீங்கன்னா $3 நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண முடியும். எந்த அளவுக்கு கொரி வருதோ அந்த அளவுக்கு அவங்க நமக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. AWSல இருக்கக்கூடிய DNS செக்கு அப்படிங்கிற ஆப்ஷனை சப்போர்ட் பண்ணோம். உள்ளுக்குள்ளார அவங்க 5-6 பாலிசியை கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. சிம்பிள் ரவுட்டிங் அப்படிங்கிறது நம்ம ஒரே ஒரு வெப் சர்வர் ரன் பண்ணுறோம்னா வேர்ல்டில் இருக்கவங்க எல்லாருமே இந்த வெப் சர்வர் தான் அக்சஸ் பண்ணணும். வேறு எந்த வெப் சர்வரையும் அக்சஸ் பண்ண முடியாது. காரணம் நம்ம ஒரே ஒரு வெப் சர்வர் தான் ஒரு ரீஜனில் மட்டும்தான் ரன் பண்ணுறோம். அந்த மாதிரி நீங்கள் சிங்கிள் இன்ஸ்டன்ஸை ரன் பண்ணிங்கன்னா சிம்பிள் ரவுட்டிங் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம். அதாவது சிங்கிள் ரிசோர்ஸ் மட்டும் நீங்கள் ரன் பண்ணுறீங்கன்னா இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே வெயிட்டட் ரவுட்டிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஒரு அப்ளிகேஷன் அப்படி இல்லைனா வெப் சர்வரை ரன் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்குவோம். ஒரு 4-5 வெப் சர்வரை ரன் பண்ணுறோம். சில வெப் சர்வரை ஹை பவர் இருக்கக்கூடிய ஹார்ட்வேரில் ரன் பண்ணுவோம். சில வெப் சர்வரை பவர் கம்மியான ஹார்ட்வேரில் ரன் பண்ணுவோம். இந்த மாதிரி நம்ம ரன் பண்ணுறோம்னா யூசர் யாராவது இந்த வெப் சர்வரை அக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா 50% யூசரை இதுக்கு அனுப்பு, 20% யூசரை இதுக்கு அனுப்பு, 20% யூசரை இந்த வெப் சர்வருக்கு அனுப்பு, 10% யூசரை இந்த வெப் சர்வருக்கு அனுப்பு அப்படின்னு நம்மளால் DNSக்குள்ளார கான்ஃபிகர் பண்ண முடியும். இந்த மாதிரி நம்ம எதுக்காக கான்ஃபிகர் பண்ணுறோம்னா சில சர்வரை ஹை பவரில் ரன் பண்ணுறோம்னா அந்த சர்வரை வரக்கூடிய நிறைய ரிக்வஸ்ட்டை சர்வீஸ் பண்ணும். பவர் கம்மியான சர்வரை அதிகமான ரிக்வஸ்ட்டை சர்வீஸ் பண்ண முடியாது. இந்த வெயிட்டட் ரவுட்டிங் அப்படிங்கிறத நம்ம DNSல கான்ஃபிகர் பண்ணிட்டோம்னா இப்போ 100 பேர் நம்ம வெப்சைட் அக்சஸ் பண்ணுறாங்கன்னா 50 பேரை இந்த கம்ப்யூட்டருக்கு அனுப்பும், 20 பேர் இந்த கம்ப்யூட்டருக்கு, 20 பேர் இந்த கம்ப்யூட்டருக்கு, 10 பேரை இந்த கம்ப்யூட்டருக்கு அனுப்பும். இதுதான் நம்ம வெயிட்டட் ரவுட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். டிஸ்ட்ரிபியூட்டு டிராஃபிக் பேஸ்ட் ஆன் அசைன்டு வெயிட்டு. இதுக்கு 50% அப்படின்னு வெயிட் செட் பண்ணியிருக்கோம். இதுக்கு 20, 20, 10 அப்படின்னு வெயிட் செட் பண்ணியிருக்கோம். நம்ம எந்த மாதிரி DNSக்குள்ளார சர்வருக்கு வெயிட் செட் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அனுப்போம். இன்னொன்று லேட்டன்சி பேஸ்டு ரவுட்டிங். இது என்னென்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். யூஎஸில் ஒரு வெப் சர்வர் ரன் பண்ணுறோம்னா அங்கே இருக்கவங்க வெப் சர்வருடைய நேமை டைப் பண்ணாங்கன்னா பக்கத்தில் ரன் ஆகக்கூடிய வெப் சர்வருக்கு அனுப்பிடும். இந்தியாவில் நம்ம ஒரு வெப் சர்வர் ரன் பண்ணுறோம்னா இந்தியாவில் இருக்கவங்க அக்சஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க
ஏடபிள்யூஎஸில் இருக்கக்கூடிய டிஎன்எஸ் தான் கேட்பாங்க. அவங்களுக்கு இந்தியாவில் ரன் ஆகக்கூடிய வெப் சர்வரை அனுப்பிடும். இதுவே அரேபியன் கண்ட்ரீஸில் யாராவது நம்ம வெப் சர்வரை அக்சஸ் பண்ணுறாங்கன்னா அங்கேருந்து இந்த சர்வருக்கு எவ்வளவு லேட்டன்சி இருக்குது, இந்த சர்வருக்கு எந்த அளவு லேட்டன்சி இருக்குது அப்படிங்கிறத அதுவே செக் பண்ணும். எந்த சர்வரை ஃபாஸ்ட்டாக அக்சஸ் பண்ண முடியும், லேட்டன்சி கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து அந்த சர்வருக்கு அனுப்பிடும். இது நம்ம லேட்டன்சி பேஸ்டு ரவுட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ரவுட் டிராஃபிக் டு த ரீஜன் விச் இஸ் த லோவஸ்ட் லேட்டன்சி. எந்த சர்வரை ரொம்ப ஃபாஸ்ட்டாக அக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்து அனுப்போம். இதுவே ஃபெயில் ஓவர் ரவுட்டிங் அப்படிங்கிறத நம்ம கான்ஃபிகர் பண்ணுறோம்னா, மும்பை ரீஜனில் ஒரு வெப் சர்வர் ரன் பண்ணுறோம். அந்த மாதிரி வெப் சர்வர் ரன் பண்ணும்போது ஹை பவரில் ரன் பண்ணுவோம். காரணம், எல்லாருமே மும்பை ரீஜனை தான் அக்சஸ் பண்ண போகிறாங்க. ஏதாவது ஒரு காரணத்தினால வெப் சர்வர் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா யூஸருக்கு வெப்சைட்டை ஓப்பன் பண்ண முடியாமல் போகக்கூடாது. அதனால் ஹைதராபாத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு லோ பவரில் ஒரு வெப் சர்வர் ரன் பண்ணுவோம். அதாவது ஹார்ட்வேர் கம்மியாக இருக்கக்கூடிய கம்ப்யூட்டரில் வெப் சர்வர் ரன் பண்ணுவோம். நார்மலாக எப்பயுமே இந்த ரீஜனில் இருக்கக்கூடிய வெப் சர்வர் தான் எல்லோரும் அக்சஸ் பண்ணுவாங்க. நம்ம ஃபெயில் ஓவர் ரவுட்டிங் அப்படிங்கிறத கான்ஃபிகர் பண்ணுவோம். இது ப்ரைமரி, இது செகண்டரி அப்படின்னு சொல்லிடுவோம். அப்போ யார் வெப் சர்வர் அக்சஸ் பண்ணாலும் மும்பை ரீஜனில் இருக்கக்கூடிய வெப் சர்வருக்கு அனுப்பிடும். ஏதாவது ஒரு காரணத்தில் இது ஃபெயில் ஆகிடுச்சுன்னா டிஎன்எஸ்க்கு தெரியும். காரணம், டிஎன்எஸில் ஹெல்த் செக்கு அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அது சைட்லேயோ வெப்சைட்லேயோ ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணோம். ஃபெயில் ஆகிடுச்சுன்னா அந்த நேரத்தில் மட்டும் ஹைதராபாத் ரீஜனுக்கு அனுப்பிடும். ஹைதராபாத் ரீஜனில் லோ பவர் சர்வர் அப்படிங்கிறனால கொஞ்சம் ஸ்லோவாக தான் வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஆனால் நிச்சயமாக வெப்சைட் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி ஃபெயில் ஓவர் ரவுட்டிங் அப்படிங்கிறது நம்ம கான்ஃபிகர் பண்ணலாம். அடுத்தது ஜியோ லொக்கேஷன் ரவுட்டிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனை கொஞ்சம் சிக்கலான ஆப்ஷன். ஒரு உதாரணத்துக்கு, நீங்கள் சில வெப்சைட்டை அக்சஸ் பண்ணுறீங்கன்னா இந்தியாவில் இருந்தீங்கன்னா இந்த வெப்சைட்டை அக்சஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும். இந்த மாதிரி கான்ஃபிகரேஷன் அவங்க ஜியோ லொக்கேஷன் ரவுட்டிங் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி தான் கான்ஃபிகர் பண்ணுவாங்க. இந்த ஜியோ லொக்கேஷன் ரவுட்டிங்கில் நிறையா டைப்பாக நம்ம கான்ஃபிகர் பண்ணலாம். அடுத்தது மல்டி வேல்யூ ரவுட்டிங் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. நம்ம ஒரு அப்ளிகேஷனுடைய அப்படி இல்லைன்னா வெப் சர்வருடைய யூஆர்எல்லை டைப் பண்ணோம்னா உள்ளுக்குள்ளார எங்கெல்லாம் அந்த வெப் சர்வர் ரன் ஆகுது அப்படிங்கிற மல்டிபிள் ஐபி அட்ரஸை ரிட்டர்ன் பண்ணோம். இது நம்ம மல்டி வேல்யூ ரவுட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம வெப் சர்வருடைய யூஆர்எல்லை டைப் பண்ணோம்னா எந்தெந்த இடத்துல அந்த வெப் சர்வர் ஹெல்த்தியாக ரன் ஆகுது அப்படிங்கிறத பார்த்து எல்லா இன்ஃபர்மேஷனையும் கேட்கக்கூடிய யூஸருக்கு அனுப்பிடும். இந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாம் நீங்கள் ஏடபிள்யூஎஸில் இருக்கக்கூடிய ரவுட் 53 மட்டும்தான் கான்ஃபிகர் பண்ண முடியும். காரணம், இந்த டிஎன்எஸ்க்கு என்ன தெரியும்னா, ஏடபிள்யூஎஸுக்குள்ளார எந்த மாதிரி சர்வீஸ் எல்லாம் ரன் ஆகுது அப்படிங்கிறத ஹெல்த் செக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. நாங்கள் கோடாடியில் வாங்கிட்டு கோடாடியில் ஏடபிள்யூஎஸுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ரிசோர்ஸ் எல்லாம் எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ண சொல்லவே முடியாது. அதாவது நீங்கள் இன்டர்நெட்டில் இருக்கக்கூடிய ஒரு டிஎன்எஸில் கான்ஃபிகர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன்லாம் கிடையாது. நாம் ஒரு வெப் சர்வரை ரன் பண்ணுறோம்னா கோடாடிக்குள்ளரையும் அதை கான்ஃபிகர் பண்ண முடியும். ஒரு உதாரணத்துக்கு, நம்ம வெப் சர்வர் ரன் பண்ணும்போது அதுக்கு ஒரு பப்ளிக் ஐபி அட்ரஸ் வந்துடும். கோடாடியில் போய்ட்டு www.bitnets.live அப்படின்னு டைப் பண்ணாங்கன்னா இந்த பப்ளிக் ஐபி அட்ரஸுக்கு அனுப்பிவிடு அப்படின்னு நம்ம அங்கேயே கான்ஃபிகர் பண்ண முடியும். அப்படி கான்ஃபிகர் பண்ணோம்னா வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஆனால் இந்த வெப்சைட்டு ரன் ஆகுதா இல்லையாங்கிறதெல்லாம் அதுக்கு தெரியாது. நாம் ஏடபிள்யூஎஸுக்குள்ளே நிறையா சர்வீஸை ரன் பண்ணுவோம். எல்லா சர்வீஸையும் வெப் யூஆர்எல் யூஸ் பண்ணி தான் ஓப்பன் பண்ணுற மாதிரி கான்ஃபிகர் பண்ணுவோம். அந்த மாதிரி கான்ஃபிகர் பண்ணுறோம்னா நீங்கள் தேர்ட் பார்ட்டி டிஎன்எஸில் நேம் வாங்கியிருந்தால் கூட அந்த டிஎன்எஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக யாராவது வந்தாங்கன்னா ஏடபிள்யூஎஸுடைய டிஎன்எஸுக்கு அனுப்பிடு அப்படின்னு கான்ஃபிகர் பண்ணிவிட்டு கான்ஃபிகரேஷன் எல்லாத்தையுமே ஏடபிள்யூஎஸுடைய டிஎன்எஸுக்குள்ளார தான் பண்ணணும். அந்த ஒரு காரணத்தினால தான் நம்ம கோடாடியில் வரக்கூடிய ரிக்வஸ்ட் எல்லாத்தையுமே ஏடபிள்யூஎஸுடைய டிஎன்எஸுக்கு அனுப்பு அப்படின்னு பேக்டரியில் கான்ஃபிகர் பண்ண போகிறோம். இந்த பேக்டரியில் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத கன்சோலில் போய் பார்ப்போம். கன்சோலில் EC2 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு இன்ஸ்டன்ஸை க்ரியேட் பண்ண போகிறோம். வெப் 1 அப்படின்னு சர்வருக்கு நேம் கொடுத்துட்றோம். டிஃபால்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இன்ஸ்டன்ஸ் எதுவுமே சேஞ்ச் பண்ணல. கீப்பரில் ஏற்கனவே நம்ம யூஸ் பண்ண கீப்பரை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இந்த இடத்துல நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ணல. SSHையும் அலோவ் பண்ண, HTTPயும் அலோவ் பண்ண அப்படின்னு கிரியேட் செக்யூரிட்டி குரூப்பு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டோம். காரணம், உள்ளுக்குள்ளே நம்ம வெப் சர்வரை ரன் பண்ண போகிறோம். இந்த இடத்துல எதுவுமே சேஞ்ச் பண்ணல. அட்வான்ஸ்டு அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே வெப்சைட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு மும்பை அப்படின்னு இந்த இடத்துல ஆட் பண்ணியிருக்கோம். இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறோம். அட்வான்ஸ்டு டீட்டெயிலில் கீழே இதை அப்படியே ஃபேஸ் பண்ணிக்கிறோம். லான்ச் இன்ஸ்டன்ஸு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு முதல்ல இன்ஸ்டன்ஸை ரெடி பண்ணிக்கிறோம். இன்ஸ்டன்ஸு அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம். நாம் க்ரியேட் பண்ண இன்ஸ்டன்ஸு ரன் ஆகுது. இதனுடைய பப்ளிக் ஐபி அட்ரஸ் என்ன அப்படிங்கிறத காப்பி பண்ணிவிட்டு பக்கத்து டேபில் இது ஒர்க் பண்ணுதா அப்படிங்கிறத செக் பண்ண போகிறோம். நமக்கு வெப்சைட் ஓப்பன் ஆகுது. மும்பை அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் காட்டுது.
இனிமேல் நம்ம டிஎன்எஸை கான்ஃபிகர் பண்ணோம். அப்படி டிஎன்எஸை கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு நாங்கள் ஏற்கனவே GoDaddyல bitness.live அப்படிங்கிற நேம் வாங்கியிருக்கோம். இந்த நேமில் தான் நம்ம ஜோனை க்ரியேட் பண்ணோம். இந்த நேமை அப்படியே காப்பி பண்ணிக்கிறோம். AWSல ரவுட்டு அப்படின்னு டைப் பண்ணுறோம். ரவுட் 53 அப்படிங்கிற ஆப்ஷன் ஓப்பன் ஆகுது. இதை செலக்ட் பண்ணிக்கிறோம். கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறோம். நீங்கள் புதுசாக டொமைனை ரிஜிஸ்டர் பண்ணுறதா இருந்ததுன்னா ரிஜிஸ்டர் டொமைன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு கீழே கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டொமைனை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. இந்த இடத்துல ப்ரைஸிங் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ப்ராக்டிகல் செய்கிறதுக்கு ரொம்ப காஸ்ட்டு கம்மியான ஒரு நேமை யூஸ் பண்ணால் போதும். நீங்கள் ஏற்கனவே டிஎன்எஸில் நேம் ரிஜிஸ்டர் பண்ணலன்னா இங்கே கிளிக் பண்ணோம்னா .click அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இந்த நேமை நீங்கள் வாங்கினீங்கன்னா $3 கொடுத்தா போதும். ஒரு வருஷத்துக்கு நீங்கள் ப்ராக்டிகல் செய்ய முடியும். ஒரு உதாரணத்துக்கு bitness.click அப்படின்னு நம்ம மேலே டைப் பண்ணிவிட்டு சர்ச் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம்னா இந்த நேம் இருக்குது. இதுக்கு $3 வரும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் காட்டுது. ரினியூ பண்ணுறதுக்கும் $3 தான் வரும். இந்த இடத்துல செலக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு அவங்க நிறைய இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க. உங்களுடைய டீட்டெயிலெலாம் டைப் பண்ணிங்கன்னா இப்போவே நீங்கள் $3 பே பண்ண வேண்டி வரும். பே பண்ணி நேமை ரிஜிஸ்டர் பண்ணிடலாம். நேமை ரிஜிஸ்டர் பண்ணும்போது இந்த நேமில் தான் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிருக்கோம்னா உள்ளுக்குள்ளார ஜோனை க்ரியேட் பண்ணும்போது இந்த நேமில் தான் க்ரியேட் பண்ணோம். நம்ம ஏற்கனவே GoDaddyல ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். அதையே நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த இடத்துல ரவுட்டு அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ரவுட்டு 53 இன்னொரு தடவை ஓப்பன் பண்ணுறோம். இந்த இடத்துல கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம். இந்த இடத்துல கிரியேட்டு ஹோஸ்டட் ஜோன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இதை செலக்ட் பண்ணிவிட்டு கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம். ஜோனுக்கு நம்ம நேம் தரணும். நாங்கள் GoDaddyல bitness.live அப்படிங்கிற பேர் வாங்கியிருக்கோம். இந்த நேமில் தான் நம்ம ஜோனை க்ரியேட் பண்ணோம். காரணம் ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ண நேம் இது. இந்த இடத்துல எதுவும் டைப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பப்ளிக் ஹோஸ்டட் ஜோன் அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் ஹோஸ்டட் ஜோன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறோம். நமக்கு ஜோன் க்ரியேட் ஆகிடுச்சு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் காட்டுது. இந்த இடத்துல அவங்க என்எஸ் ரெக்கார்டு நிறையா கொடுத்துருப்பாங்க. நம்ம இப்போ என்ன கான்ஃபிகர் பண்ண போகிறோம்னா AWSல இருக்கக்கூடிய டிஎன்எஸ் உடைய நேம் என்ன அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம கொண்டு போயிட்டு GoDaddyல டைப் பண்ணோம். காரணம் GoDaddyல தான் நம்ம நேம் வாங்கியிருக்கோம். அதனால் யாராவது bitness.live அப்படின்னு டைப் பண்ணாங்கன்னா GoDaddyக்கு தான் போகும். GoDaddyல நம்ம என்ன சொல்லணும்னா இந்த ரெக்கார்டை அங்கே ஆட் பண்ணுவோம். அந்த ரெக்கார்டை ஆட் பண்ணிட்டோம்னா GoDaddyல bitness.live அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா அவங்கள இந்த இடத்துக்கு அனுப்பிடும். இந்த இடத்துக்கு அனுப்பிடுச்சுன்னா நம்முடைய ஜோனுக்கு வந்துடும். அதாவது AWSக்குள்ளே இருக்கக்கூடிய டிஎன்எஸ்க்கு வந்துடும். AWSல இருக்கக்கூடிய டிஎன்எஸ்க்குள்ளே நம்ம ரெக்கார்ட் எல்லாமே க்ரியேட் பண்ணிக்கலாம். இதுதான் இப்போ செய்ய போகிறோம். பக்கத்தில் ஏற்கனவே நாங்கள் வாங்கின டொமைனை செலக்ட் பண்ணுறோம். மேலே டிஎன்எஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இதை செலக்ட் பண்ணுறோம். இந்த இடத்துல நேம் சர்வர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. நேம் சர்வரை செலக்ட் பண்ணுறோம். டிஃபால்ட்டு நேம் சர்வர் தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. நேம் சர்வரை சேஞ்ச் பண்ண அப்படின்னு சொல்ல போகிறோம். இந்த இடத்துல சேஞ்ச் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம்னா என்னுடைய ஓன் டிஎன்எஸை நான் யூஸ் பண்ண போகிறேன். கடைசியில் இருக்கக்கூடிய டாட்டை காப்பி பண்ணக்கூடாது. இதை மட்டும் காப்பி பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறோம். திரும்ப இங்கே வந்துட்டு டாட்டை காப்பி பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஞாபகம் இருக்கணும். இதை மட்டும் காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறோம். ஆட் நேம் சர்வர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு தடவை இங்கே வந்துட்டு டாட் இல்லாமல் இதை மட்டும் காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல ஆட் நேம் சர்வர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம். இந்த இடத்துல 4வது நேம் சர்வர்லேயும் டாட்டை காப்பி பண்ணாமல் நேம் சர்வரை மட்டும் காப்பி பண்ணிவிட்டு இங்கே அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். கீழே சேவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம். இங்கே கண்டினியூ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறோம். நமக்கு அந்த ரெக்கார்டு எல்லாமே உள்ளுக்குள்ளே ஆட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இங்கே என்ன சொல்லியிருக்கோம்னா உங்கள்கிட்ட யாராவது bitness.live அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்கள AWSல இருக்கக்கூடிய நேம் சர்வருக்கு அனுப்பு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இனிமேல் நம்ம AWSக்குள்ளே ரெக்கார்டை க்ரியேட் பண்ணோம். கிரியேட் ரெக்கார்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம். இந்த இடத்துல ரெக்கார்டு நேம் என்ன அப்படிங்கிறத டைப் பண்ணோம். www அப்படின்னு டைப் பண்ணிக்கிறோம். நாம் ஏற்கனவே இந்த வெப்சைட்டை ரன் பண்ணிருக்கோம். இதனுடைய ஐபி அட்ரஸை இங்கே காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல அந்த ஐபி அட்ரஸை ஃபேஸ் பண்ணிக்கிறோம். முன்னாடி இருக்கக்கூடிய HTTP எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிக்கிறோம். இதையும் ரிமூவ் பண்ணிக்கிறோம். சிம்பிள் ரவுட்டிங் கிரியேட் ரெக்கார்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம். நமக்கு ரெக்கார்டு கிரியேட் ஆகிடுச்சு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் காட்டுது. யாராவது www.bitness.live அப்படின்னு டைப் பண்ணாங்கன்னா அவங்கள இந்த ஐபிக்கு அனுப்பிடும். பக்கத்து டேபுக்கு போகிறோம். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல www.bitness.live அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு என்ட்ரிக்கு ப்ரெஸ் பண்ணுறோம். இது உடனே ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்ல முடியாது. லேட் ஆகிறதுக்கும் சந்தர்ப்பம் உண்டு. காரணம் GoDaddyல நாம் டைப் பண்ண இன்ஃபர்மேஷனை எல்லா இடத்துக்கும் போகணும். GoDaddyல நாம் ஆட் பண்ண AWSனுடைய டிஎன்எஸுடைய என்எஸ் ரெக்கார்டெலாம் கீழே வந்துருச்சு. ஆனால் இது ப்ரொபகேட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் ஒரு 2 to 3 hours வெயிட் பண்ண பிறகு தான் இது ஒர்க் பண்ணும். வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் முடிஞ்ச பிறகு வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம்.
நம்ம ரெக்கார்டெல்லாம் கரெக்டாக க்ரியேட் பண்ணிட்டோம். இந்த ரெக்கார்டு கரெக்டாக ஒர்க் பண்ணுதா அப்படிங்கிறத என்எஸ் லுக்கப் அப்படிங்கிற கமெண்டில் செக் பண்ணலாம். ஒரு டிஎன்எஸ் உடைய நேமை காப்பி பண்ணிக்கிறோம். காப்பி பண்ணிவிட்டு ஐபி அட்ரஸில் அந்த டிஎன்எஸ் உடைய ஐபி என்ன அப்படின்னு கேட்குறோம். இது ஏடபிள்யூஎஸ் உடைய டிஎன்எஸ் உடைய ஐபி அட்ரஸு. இந்த ஐபி அட்ரஸ் என்ன அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் காட்டுது. இதை காப்பி பண்ணிக்கிறோம். கமெண்ட் ப்ராம்ப்டில் என்எஸ் லுக்கப்பு அப்படிங்கிற கமெண்ட் டைப் பண்ணிக்கிறோம். www.bitnets.live அப்படிங்கிற டொமைனுடைய ஐபி அட்ரஸ் என்ன அப்படிங்கிறத கேட்க போகிறோம். யார்கிட்ட கேட்க போகிறோம்னா ஏடபிள்யூஎஸில் இருக்கக்கூடிய டிஎன்எஸ் சர்வருடைய ஐபி அட்ரஸ் என்ன அப்படிங்கிறது தெரியும். இந்த ஐபி அட்ரஸை அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல ஃபேஸ் பண்ணுறோம். ஃபேஸ் பண்ணிவிட்டு என்ட்ரியை ப்ரெஸ் பண்ணுறோம். நமக்கு 52 கடைசியில் 186 அப்படின்னு வருது. இங்கே கிளிக் பண்ணுறோம். அட்ரஸு 52 186 அப்படிங்கிற கரெக்டான ஐபி அட்ரஸு நமக்கு காட்டுது. அப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இந்த டிஎன்எஸ் சர்வருடைய ஐபி அட்ரஸ் என்ன அப்படிங்கிறத முதல்ல கேட்டு வாங்கிட்டோம். கேட்டு வாங்கிட்டு என்எஸ் லுக்கப் கமாண்டில் இந்த டொமைனுடைய நேமு இந்த டிஎன்எஸில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டோம். கரெக்டாக நமக்கு ஐபி அட்ரஸ் தருது. அப்படின்னா ஏடபிள்யூஎஸ் டிஎன்எஸ்க்குள்ளார நாம் க்ரியேட் பண்ண ரெக்கார்டு கரெக்டாக ஒர்க் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். ஆனால் வெப்சைட்டு நமக்கு இப்போ உடனே ஒர்க் பண்ணாது. 1 நேரம் 6 மணி நேரம் டைம் ஆன பிறகு தான் அது ஒர்க் பண்ணும். என்ட்ரியை ப்ரெஸ் பண்ணுறோம். நமக்கு இப்போ வெப்சைட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் இதை ரெக்கார்டு க்ரியேட் பண்ணி 3 மணி நேரம் முடிஞ்ச பிறகு தான் இது ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கணும். நம்ம என்எஸ் லுக்கப்லேயே இனிமேல் நம்முடைய ஐபி அட்ரஸ் என்ன அப்படிங்கிறத கேட்க முடியும். என்எஸ் லுக்கப்பில் என்எஸ் லுக்கப்பு bitnets.live அப்படி டைப் பண்ணிவிட்டு என்ட்ரியை ப்ரெஸ் பண்ணுறோம். நமக்கு கம்ப்யூட்டருடைய ஐபி அட்ரஸ் காட்டுது. இந்த ஐபி அட்ரஸ் தான் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத நேரடியாகவும் நம்ம செக் பண்ணலாம். இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஐபி அட்ரஸ் வேஸ்ட் பண்ணோம்னா நம்முடைய வெப்சைட்டு ஓப்பன் ஆகுது. பிசெட் வெப் சர்வர் ஓப்பன் ஆகுது. நாம் இப்போ இதை கான்ஃபிகர் பண்ணிட்டோம். நாம் இந்த கிளாஸில் ஏடபிள்யூஎஸுக்குள்ளார ஒரு இன்ஸ்டன்ஸை க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த இன்ஸ்டன்ஸுக்கு ஏடபிள்யூஎஸ் ரவுட் 53ல் ஒரு பப்ளிக்கு ஜோனை க்ரியேட் பண்ணோம். பப்ளிக் ஜோனை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளார www அப்படின்னு எந்த கம்ப்யூட்டரில் வெப் சர்வர் ரன் ஆகுதோ அந்த கம்ப்யூட்டருடைய ஐபி அட்ரஸை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிட்டோம். இந்த கம்ப்யூட்டருடைய என்எஸ் ரெக்கார்டை எடுத்துகிட்டு போயிட்டு ஏற்கனவே GoDaddyயில் உள்ளுக்குள்ளார 4 ரெக்கார்டையும் ஆட் பண்ணிட்டோம். அதனால் இனிமேல் நம்ம www.bitnets.live அப்படி டைப் பண்ணோம்னா நேரடியாக அது GoDaddy தான் போய் கேட்கும். காரணம் GoDaddyயில் தான் நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். GoDaddyயில் கேட்டதும் அங்கேருந்து ஏடபிள்யூஎஸ் உடைய டிஎன்எஸுக்கு அனுப்பிடும். ஏடபிள்யூஎஸ் டிஎன்எஸுக்குள்ளார கம்ப்யூட்டருக்கு ஐபி அட்ரஸ் என்ன அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்குது. அந்த இன்ஃபர்மேஷனை வாங்கி நமக்கு வெப்சைட்டு ஓப்பன் ஆகும். இனிமேல் யூஸரு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா நாம் செட் பண்ண நேமை யூஸ் பண்ணியே ஒர்க் பண்ணலாம். www.bitnets.live அப்படி டைப் பண்ணிவிட்டு என்ட்ரியை ப்ரெஸ் பண்ணாங்கன்னா ஏடபிள்யூஎஸ்க்குள்ளே ரன் ஆகக்கூடிய வெப் சர்வர் நமக்கு ஓப்பன் ஆகுது. இதே மாதிரி ஏடபிள்யூஎஸில் நாம் ரன் பண்ணக்கூடிய எல்லா சர்வீஸுக்கும் ரெக்கார்டை க்ரியேட் பண்ணிவிட்டு எல்லா சர்வீஸையும் bitnets.live அப்படிங்கிற பேரை யூஸ் பண்ணியே நம்ம ஓப்பன் பண்ணலாம். இந்த மாதிரி நேமை நீங்கள் யூஸ் பண்ணலன்னா என்ன பிரச்சனைனா நாம் க்ரியேட் பண்ணக்கூடிய EC2 இன்ஸ்டன்ஸுக்கு ஏடபிள்யூஎஸ்க்குள்ளார ஒரு டிஎன்எஸ் நேமை க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த நேமை யூஸ் பண்ணி தான் நம்ம அதை ஓப்பன் பண்ண முடியும். இந்த மாதிரி நேமை யூஸ் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். கம்பெனியில் இருக்கக்கூடிய யூசர்ஸ் எப்பயுமே எந்த மாதிரி நினைப்பாங்கன்னா கம்பெனி நேமில் அதை ஓப்பன் பண்ணணும் அப்படி தான் நினைப்பாங்களே தவிர இந்த மாதிரி ஏடபிள்யூஎஸ் உடைய டிஎன்எஸ் நேமை யூஸ் பண்ணுறதுக்கு விருப்பப்பட மாட்டாங்க. நம்ம க்ரியேட் பண்ண எல்லா இன்ஃபர்மேஷனையும் டெலிட் பண்ண போகிறோம். ஹோஸ்டட் ஜோன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறோம். நாம் க்ரியேட் பண்ண இந்த ஹோஸ்டட் ஜோனை செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டெலிட்டு அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு இதை டெலிட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி நாம் க்ரியேட் பண்ண இன்ஸ்டன்ஸையும் டெலிட் பண்ணணும். இதையும் செலக்ட் பண்ணிவிட்டு இன்ஸ்டன்ஸில் டெர்மினேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு அதையும் டெர்மினேட் பண்ணிட்டோம். இந்த இடத்துல நமக்கு ஒரு எரர் மெசேஜ் காட்டுது. என்ன எரர் மெசேஜ் காட்டுதுன்னா உள்ளுக்குள்ளார நம்ம ரெக்கார்டு க்ரியேட் பண்ணியிருக்கோம், எல்லா ரெக்கார்டையும் டெலிட் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் காட்டுது. இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ரெக்கார்டை மட்டும் தான் நம்ம க்ரியேட் பண்ணோம். டெலிட் ரெக்கார்டு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நம்ம க்ரியேட் பண்ண ரெக்கார்டை டெலிட் பண்ணிட்டோம். ஒரு ஸ்டெப்பு பேக்கில் போயிட்டு இப்போ நம்ம ஜோனை செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம்னா நம்மளால் ஜோனை டெலிட் பண்ண முடியும். டெலிட்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ஜோனையும் நம்ம டெலிட் பண்ணிட்டோம். இப்போ ஹோஸ்டட் ஜோன் அப்படின்னு கிளிக் பண்ணோம்னா நமக்கு எந்த ஜோனும் கிடையாது. அதே மாதிரி இன்ஸ்டன்ஸையும் நம்ம டெலிட் பண்ணிட்டோம். இந்த 2 ஒர்க்கையும் உடனே செஞ்சிடணும். காரணம் பப்ளிக் ஜோனை நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா அதுக்கு அவங்க பில் பண்ணுவாங்க. அதனால் ப்ராக்டிக்கல் முடிஞ்சது 2யுமே டெலிட் பண்ணிடணும். ஏற்கனவே GoDaddyயில் நாங்கள் AWS உடைய டிஎன்எஸை ஆட் பண்ணியிருந்தோம். இந்த இடத்துல சேஞ்ச் நேம் சர்வர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு GoDaddyனுடைய நேம் சர்வரையாக யூஸ் பண்ணிக்க அப்படின்னு
ஏடபிள்யூஎஸ் நேம் சர்வருக்கு பதிலாக கோடேடியுடைய நேம் சர்வரை யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் காட்டுது. இப்போ நம்ம ரிஃப்ரெஷை செலக்ட் பண்ணோம்னா கோடேடியில் அவங்களுடைய டிஎன்எஸ் சர்வர் தான் இருக்கும். டிஎன்எஸை செலக்ட் பண்ணுறோம். இதில் நேம் சர்வரை செலக்ட் பண்ணுறோம். இப்போ பார்த்தோம்னா கோடேடியினுடைய டிஎன்எஸ் இருக்குது. ஏடபிள்யூஎஸ் உடைய டிஎன்எஸை நம்ம உள்ளுக்குள்ளார டெலிட் பண்ணிட்டோம். தேங்க்யூ.